ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஆர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி சூப்பரான வெண்டைக்காய் கேரட் போட்டு சாம்பார் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கடாயில் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூனு வெந்தயம், அப்புறமா 1 ஸ்பூன் வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் எண்ணெயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து நீங்கள் வெங்காயம் வந்து ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 பல் வந்து எடுத்து எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு, உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து கொஞ்ச நேரம் ஒரு ப்ரௌன் கலரில் வந்ததுக்கு அப்புறமா வந்து நீங்கள் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து சின்ன தக்காளினா 2 தக்காளி, பெரிய தக்காளினா ஒரு பெரிய தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்ம கேரட்டு, அப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த லேடிஸ் ஃபிங்கர், அதாவது நம்ம வந்து வெண்டைக்காய் எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு வெண்டைக்காய் ரெண்டுமே சேர்த்து நான் சாம்பார் பண்ண போகிறேன். நீங்கள் தனித்தனியாக கேரட்டு சாம்பார் கூட பண்ணலாம், இல்லைனா வந்து வெண்டைக்காய் சாம்பார் கூட பண்ணலாம். இந்த ரெண்டுமே கலந்து பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. இப்போ கல் உப்பு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் வந்து ஃபுல்லாக கல் உப்பு வந்து ஆட் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறமா வந்து நம்ம உப்பு வந்து ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் வந்து போடணும். நான் 2 ஸ்பூன் வந்து பெருசாக மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் ஃபுல்லாக, அப்புறமா வந்து ஒரு அரை ஸ்பூன் இல்லைனா 1 ஸ்பூன் வந்து சின்னதாக வந்து நீங்கள் வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் பருப்பு எல்லாமே வந்து குக்கரில் போட்டு நீங்கள் ரெடியாக வந்து ஒரு 4 விசில் வந்து வச்சுடுங்க. சிறு பருப்பு அதே மாதிரி நீங்கள் வந்து சாம்பார் பருப்பு ரெண்டுமே வந்து ஒன்றா சேர்த்து வேக வச்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிறு பருப்பு வந்து சாம்பாருக்கு வந்து போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து போட்டு பாருங்கள். இப்போ தண்ணி வந்து ஒரு சொம்பு ஃபுல்லாக தண்ணி வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ பருப்பு வந்து நம்ம வேக வச்சோம் பாருங்கள், அது வந்து 4 விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸு, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கரைச்சி விட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு அளவு வந்து நீங்கள் 4 பேர் சமைக்கிற மாதிரி நான் வந்து இப்போது பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பருப்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சிறு பருப்பு, சாம்பார் பருப்பு ரெண்டுமே சேர்த்து தான் வந்து நான் ஆட் பண்ணேன். சிறு பருப்பு போட்டால் ஒன்று டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வந்து நம்ம அந்த காய்கறிலலாம் வந்து போட்டோம் பாருங்கள், அதில் வந்து எல்லாமே பருப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு இப்போ சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணிவிடுங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நான் சாம்பார் பொடி வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆச்சி சாம்பார் பொடி தான், இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் போடுங்க. இது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால் நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணேன். இப்போ வந்து சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வந்து மூடி வச்சுடுங்க. நல்லா வந்து கொதிக்கணும். சாம்பார் எவ்வளோ கொதிக்குதோ அந்தளவுக்கு நல்லா இருக்கணும். ஸோ மூடி வச்சுடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பார் நல்லா கொதிக்கும். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. சூப்பரான சாம்பார் நீங்கள் வந்து சாப்பாடுக்கு வந்து நீங்கள் போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாய்.